ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். நீட் வினாத்தாள் தொடர்பா இந்த கசிவு தொடர்பா இந்த குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்க வகை செய்யும் பொது தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி எம்பிக்களோட கடும் அமளிக்கு நடுவே மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு. Public examinations bracket prevention of unfair means amendment bill 2026 to amend the public examination prevention of unfair means bill 2024. Thank you, Speaker sir. இந்த நீட் முறைகேடு கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் மாணவர்கள் மீதான தடியடியை கண்டித்து நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சியினர் அமளி செஞ்சுருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் முழக்கமிட்டதால் இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் இல்லையா? மாணவர்கள் மேலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு உடனே அடுத்து நாடாளுமன்றம் கூடும்போது கண்டிப்பாக அது பெரிய விஷயமா வெடிக்க போகுதுன்னு எதிர்பார்த்தோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். श्री इसकी मर्यादाएं और इस मर्यादाओं परंपराओं को समाप्त करने का प्रयास कर रहे हैं. आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. சலீம், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா காந்தி அவர்கள் ரொம்ப ஆக்டிவாக களத்தில் இறங்கியிருக்காங்கன்றத போன வாரத்திலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரியங்கா காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. அதே தான், மாணவர்கள் மீதான தடியடிக்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும்னு முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. तुमको देना होगा, देना होगा, देना होगा. इस्तीफा दो, इस्तीफा दो, इस्तीफा दो. अमित शाह इस्तीफा दो, इस्तीफा दो, इस्तीफा दो. इस्तीफा तुमको देना होगा, देना होगा, देना होगा. इस्तीफा तुमको देना होगा, देना होगा. இந்த போட்டித் தேர்வில் சீர்திருத்தங்களை கொண்டு வர மத்திய அரசு யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நீலகேனி அவருடைய தலைமையில் ஒரு உயர்நிலை குழுவை மத்திய அரசு நியமிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசு இதை அதிகாரப்பூர்வ தகவலாக பதிவு செய்திருக்கிறார்கள். மிஸ்டர் நந்தன் மாதிரியான ஒரு அதிக செயல்திறன் மிக்க ஒருவர் இந்த பொறுப்புக்கு வந்திருக்காருன்னும் போது ஒரு புது நம்பிக்கை வராமல் இல்லை. பட் அட் த சேம் டைம் இவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது அது இவ்வளோ எஃபிஷியண்டான ஒரு குழு எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் we have to wait and watch. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.